Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படாததை கண்டித்து தனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டியலின பெண்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஜம்போதி கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட பட்டியலின குடும்பங்கள் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி 3 ஆண்டுகளாக மனுக்கள் அளித்து வந்தனர். இதில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டித்து பட்டியலின பெண்கள் திரளானோர் தனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். சமூக நீதி அரசு என வெற்றி முழக்கமிடும் ஸ்டாலின் சமூக அநீதி அரசையே நடத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாங்கள் வீட்டு மண்ணுக்கு 3 வருஷமாக கேட்டுங்கிறோம், எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டு குட்டை காட்டுறாங்க. குட்டையை விட்டு நாங்கள் எப்படி அடக்கிறது? எங்களுக்கு இடம் இல்லாத தவிச்சிங்க கிடக்குறோம் புள்ளிங்களை வச்சுக்கின்னு. அதிலே தான் இருக்கணும்னா நாங்கள் 10 பேருக்கு பதில் சொல்கிறது இல்லையா? எங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லை. நாங்கள் வரக்குன்னா இல்லாத கேட்கறதுக்கு இவங்க விடமாட்டேன்றாங்க. 3 வருஷமாக நடந்துங்கிறோமா, அதுக்கு பதிலும் கிடையாது. லஞ்சத்தை வாங்கிக்கின்னு இல்லை நீங்கிறாங்க. நாங்கள் எது கேட்டாலும் போங்கன்னு சொல்கிறாங்க. 2வது பார்த்தா எங்களுக்கு எதுவுமே செய்யலை. நாங்கள் கேட்டு கிடக்குறோம், எங்களுக்கு ஒன்றும் பதில் சொல்லலைன்னா நாங்கள் பெட்ரோல் விட்டு கொளுத்திக்கோம். சென்னையில் போராடி வரும் கிராம உதவியாளர் மாநில நிர்வாகிகளை உடனடியாக விடியா திமுக அரசு அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர வலியுறுத்தி ஈரோட்டில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர் மற்றும் இறந்தவர்களுக்கான சிபிஎஸ் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், கிராம உதவியாளர் வாரிசு பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விடியா திமுக அரசு நிறைவேற்றித் தர வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சென்னை திருவொற்றியூரில் அடுக்குமாடி குடியிருப்பிற்கு கழிவுநீர் குழாய் இணைப்பு கொடுக்கப்படுவதை கண்டித்து அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அஜாக்ஸ் பேருந்து நிலையம் அருகே ஜீவன்லால் நகர், மாணிக்க நகர் பகுதிகளில் உள்ள கழிவுநீர் கால்வாயுடன் புதிதாக கட்டப்பட்ட தனியார் அடுக்குமாடி குடியிருப்பின் கழிவுநீர் குழாய் இணைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக அதிமுக 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திக்கும் சாலை மறியலில் ஈடுபட்டார். அப்போது மாநகராட்சி குடிநீர் வாரிய அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு கழிவுநீர் குழாய் இணைப்பு கொடுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு முறைகேட்டில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.